அனன்யாவும் பல்லவியும் அவர்களது ஆபீஸ்க்கு செல்ல பஸ்ஸை பிடிக்க வேண்டும். ஆனால் இன்று மழை கொட்டிக் கொண்டிருக்கிறது. இருவருக்கும் கொடை இல்லை. இருவரின் வீடும் பஸ் ஸ்டாண்டுக்கு சமமான தூரத்தில் எதிர் திசையில் உள்ளது. அனன்யா பல்லவிக்கு போன் செய்து, இங்க மழை நிக்கிற மாதிரியே இல்ல, ஓடிக்கொண்டே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாமா? சரி. இருவரும் ஒரே நேரத்தில் வீட்டிலிருந்து ஓட ஆரம்பித்தார்கள். இருவரும் ஒரே நேரத்தில் அடைந்தார்கள். பல்லவி அனன்யா விட அதிகமாக நனைந்து விட்டாள். எப்படி இது? நாம இருவரும் ஒரே நேரம் தான் மழையில் இருந்தோம், ஆனா நான் அதிகமா நனைஞ்சிட்டேன். அந்த நேரத்தில் பஸ் வந்தது. இருவரும் பஸ்ஸில் ஏறினார்கள். பஸ் வேகம் எடுக்க தொடங்கியது. அப்போது அனன்யா கவனித்தால் முன்னால் சாய்ந்து விழுந்த மழை துளிகள் இப்போது நேரமாக செங்குத்தாக விழுகிறது. ஆஹா, இது ரிலேட்டிவ் வெலாசிட்டியின் விளையாட்டு. அப்படின்னா நினைச்சு பார், மழை நேராக செங்குத்தாக விழுந்து கொண்டிருந்தா நமக்கு முன்னால் விழும் துளிகள் தொடாது. ஆனால் நம் முன்னால் ஓடும் போதே நம்முடைய பார்வையில் அந்த துளிகளுக்கு ஒரு கிடைமட்ட வேகம் சேரும். புரிகிறதா? ஆனால் உண்மையில் மழை நேராக விழல, அது சாய்ந்து விழுகிறது. அதாவது அதற்கு செங்குத்து வேகத்துடன் கிடைமட்ட வேகமும் இருக்கு. அனன்யா ஓடிய திசை மழையின் கிடைமட்ட வேக திசையோட ஒரே திசை. ரிலேட்டிவ் வெலாசிட்டியை காண அனன்யா நிலையாக இருக்கணும். அதாவது அவளின் வேகத்தை மழையின் வேகத்திலிருந்து கிழிக்கணும். அப்போ என்ன நடக்கும்? அனன்யாவுக்கு பார்வையில் மழையில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி குறைவாக தெரியும். அதனால் அவளை தாக்கும் மழை துளிகளின் வேகம் குறையும். அதனால் அவள் குறைவாக நனைந்தாள். ஆனால் பல்லவியோட கேஸ் எப்படி? பல்லவி மலையில் கிடைமட்ட வேகத்திற்கு எதிர் திசையில் ஓடினாள். அதனால் ரிலேட்டிவ் வெலாசிட்டியை கணக்கிடும் போது பல்லவியின் வேகம் மழையின் கிடைமட்ட வேகத்துடன் சேர்ந்துவிடும். இங்கே பல்லவிக்கு பார்வையில் மழையின் ரிலேட்டிவ் வெலாசிட்டி உண்மையான வேகத்தை விட மிக அதிகம். அதனால்தான் அதே நேரத்தில் பல்லவியை தாக்கிய மழை துளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. புரியுதா? அதனாலதான் என்னை விட உன் மேல அதிக துளிகள் விழுந்தது. நீ அதிகமா நனைஞ்சிட்ட. ஓ அப்படியா? அப்படின்னா அடுத்த தடவை நான் நடந்து வரேன். பல்லவி நடந்து வந்தால் குறைவாக நனைவாளா? உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்க.